பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு என்னிடமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரம் உண்டா கடவுது. ஜனவரி 4 புனித கிரகோரியார். இவருடைய மனைவி இறந்த பின் தம்மை அர்ச்சிப்பதிலும் பிறரை அர்ச்சிப்பதிலும் தம் வாழ்நாளை செலவழித்தார். விருப்பமின்றி ஆயர் பதவியேற்றார். தம் பொறுப்பில் விடப்பட்டவர்களுக்கு சிறந்த மேல்வரி சட்டமாக வாழ்ந்தார். இரவில் நெடுநேரம் விழித்திருந்து கடவுளுடன் பேசுவார். பாவத்தில் வாழ்ந்த கிறிஸ்துவர்களை நல்லவர்களாக்க இவர் ஆர்வத்துடன் முயன்று வந்தார். அவிசுவாசிகளை மனந்திருப்ப பெரிதும் பிரயாசைப்படுவார். Monday, the Gospel of the day. The people living in darkness have seen a great light. Matthew chapter 4, verse 16. Darkness is where there is no light. People living in darkness are not different from the blind. A blind is unable to choose the right direction in which he should go. People in darkness are eager to see the light. Light in darkness is a great hope for those in darkness. The Lord says, I am the light of the world. John chapter 8, verse 12. If we reflect this light of Jesus, then people will see the light through us. Because the world is still in darkness of pain and sorrow, the Father invites us to say like him, let there be light. Am I already a light in the place where I live and work? The Lord said, you are the light of the world. Matthew chapter 5, verse 14. இறையாட்சி வளர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். இறையாட்சி வளர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை வலுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை வலுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மகிமை. மகிமை. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன் நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கபர்நாவுமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் ஏசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழிப்பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேயா பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என
பறைசாற்றத் தொடங்கினார். அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவருடைய தொழுகை கூடாரங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய் பிடித்தோர், மதிமயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயா, தெக்கப்போலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே proclaiming the good news, curing all kinds of diseases and sickness among the people. மத்தேயு 4:23. அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, in our fervor of devotion of faith, confuse doing good with good itself, practices of piety with spirituality, proclaim the good news with being good news. ஆராதனை, நம்பிக்கை, நன்மை செய்வதில் குழப்பம், நன்மை செய்வதிலேயே பக்தியாயிருப்பது, பக்தியுடன் நல்லவற்றை உலகிற்கு அறிவிப்பது, நல்லவர்களாயிருப்பது என்ற செய்திகளாக நாம் குழம்பி போயிருக்கிறோம். நன்மை செய்கிறேன் பேர் வழி என்று ஒருவேளை நாம் அனர்த்தத்தை செய்யக்கூடிய நிலையில் கூட இருக்கலாம். உதாரணமாக, கடவுள் பெயரால் தீவிரவாதிகள் கொலை செய்கிறார்களே, அது கடவுள் பக்தியா? கடவுள் விரும்புகிறாரா? எந்த மதத்தில் இருந்தாலும் கடவுள் மனிதர்களை நேசிக்கத்தான் சொல்லுகிறாரே தவிர மனிதனை கொல்ல வேண்டும் என்று அல்ல. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தீயவன் சாக வேண்டும் என்பது அல்ல, வருந்தி திருந்தி வாழ வேண்டும் என்பதே கடவுளுடைய விருப்பம். இதுதான் சித்தாந்தமாக இருக்க வேண்டுமே தவிர அவன் கடவுளுக்கே எதிராக இருந்தால் கூட அவனை கொல்வது என்பது பாவம், தவிர்க்கப்பட வேண்டும். ஆபிரகாம் பற்றி ஒரு கதை. ஆபிரகாமிடம் ஒருவர் வந்தார், பசியோடு வந்தார். அவருக்கு சாப்பாடு படைத்தார். அவன் சாப்பாட்டை கண்டதும் காஞ்ச மாடு கம்பில் புகுந்த மாதிரின்னு சொல்ல மாதிரி உடனே வச்சு விளாச ஆரம்பிப்பான். ஆபிரகாமுக்கு கோபம் வரும். உனக்கு உணவு கொடுத்த இறைவனை ஒரு நிமிடம் நன்றி சொல்லிவிட்டு இந்த உணவை சாப்பிடக்கூடாதா? உனக்கு உணவு கிடையாது போ என்று துரத்தி விடுகிறார். அவன் என்ன செய்வான்? அப்படிப்பட்டவங்கெல்லாம் உடனே திட்டிட்டு தான் போவான். கை கெட்டது வாய் கெட்டவில்லையே, இந்த வஞ்சம் கொடுக்கலையே. அப்பொழுது அவருக்கு ஒரு அசரீரி கேட்டது. ஆபிரகாம், இந்த மனிதனை நான் இத்தனை காலம் பொறுத்திருக்கிறேன், அவன் எனக்கு எதிராக நடக்கிறான், என்னை கண்டுகொள்வதில்லை, ஜெபிப்பதில்லை, அவனோடு நீ ஒரு வேளை கூட உன்னால் பொறுக்க முடியாதா? அவன் செய்த இந்த செயலுக்கு நீ பொறுமையாக இருந்து அவனுக்காக நீ ஜெபித்திருக்கலாமே என்று அசரீரி கேட்டலாம். பல சமயங்களில் அப்படித்தான் நாம் நடந்து கொள்கிறோம். நல்லது செய்கிறேன் பேர் வழி என்று மனித நேயத்தை துறந்து நம்மையே அலசி பார்ப்போம். பல சமயங்களில் இவ்வாறு நடந்து கொள்கின்ற தன்மை. அனைத்திற்கும் மேலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மேல்வரி சட்டம். சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்றார். நன்மை என்று சொல்லும் பொழுது, நற்செய்தி அறிவிப்பது என்று சொல்லும் பொழுது,
பந்தல் போட்டு டேரா போட்டு லவுட் ஸ்பீக்கர் போட்டு டமாரம் வச்சு அல்லது எக்காலம் ஒலித்து ஓதுவது அல்ல. என்னுடைய பணியை தினம் தினம் நான் எவ்வாறு செய்கிறேன், அதை பிறருக்கு சான்று பகரக்கூடிய வகையில் எவ்வாறு அமைகிறது, இறை சித்தத்திற்கேற்ப மனிதர்களுடைய நிறைவுக்காக மனிதர்களுடைய நலனுக்காக நான் செய்கிறேனா, அதைத்தான் என்னுடைய வாழ்வின் செயல்பாடுகளாக இறைவனுக்கு நான் தருகின்ற நற்செய்தி, பிறருக்கு தருகின்ற நற்செய்தி. We are called to discuss the spirit which guides us, motivates us. நம்மை வழிநடத்தி ஊக்கப்படுத்தும் ஆவியில் முழு ஈடுபாட்டுடன் அழைக்கப்படுகிறோம். நம்மை உள் தள்ளி சக்தியுடன் செயல்படுத்துவது எது? நம்முடைய உயிர், ஆத்மா. ஆகதான் ஆன்மா அழிவதில்லை. இந்த உடலை விட்டு பிரிந்ததும் இறந்த பிறகு அழியாத ஆன்மாவாக இருக்கிறது. உடல் அழிந்து போகும். ஆகவே இந்த உடலை உந்தி தள்ளி செயல்படுத்த செய்வது ஆவியானவர். அந்த உயிராக இருக்கக்கூடிய ஆவியானவர் நம்மை உந்தி தள்ளுகிறார். அது நல்லவைகளுக்கு உந்தி தள்ளப்பட்டது என்றால் பரிசுத்த ஆவி, தீயவைகளுக்கு உந்தி தள்ளப்பட்டது என்றால் அது தீய ஆவி. எந்த ஆவியால் உந்தி தள்ளப்படுகிறோம்? ஒருவர் 3 பேரிடம் கேட்கின்றார் கேள்வி. வழியிலே ஒரு மணி பர்ஸ் கிடக்கிறது, நீ என்ன செய்வாய்? உடனே முதல்ல அவன் சொல்றான், நான் எடுப்பேன், அந்த பக்கம் இந்த பக்கம் பார்ப்பேன், யாருதாவது இந்த மணி பர்ஸா அப்படின்னு பார்ப்பேன், யாரும் இல்லைன்னா நான் எடுத்துக்குவேன் சொல்றார். உன்னுடைய எண்ணத்திலே அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றுதான் இருக்கிறதே தவிர அதை உரியவரிடம் சேர்ப்போம் என்ற எண்ணம் இல்லை. உன்னுடைய எண்ணம் சரியல்ல. 2வது ஆள் சொல்றான், வழியில் கிடந்தது கடவுள் எனக்கு கொடுத்தா நான் எடுத்துக்கிறேன். இதுவும் தவறு, அது உன்னுடைய பொருள் அல்ல. ரெஸ் கிளமாத் அத் டோமினோ என்பது லத்தீன் பழமொழி. ஒரு பொருள் தன் எஜமானருக்காக கூவி அழைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பொருளை சேர்க்கக்கூடிய எண்ணம் இல்லை. நீ நினைப்பது திருட்டுத்தனம். 3வது ஆள் சொல்றான், அவனுடைய பதில் நல்ல பதில். ஐயா, இந்த பர்ஸை எடுப்பேன், அந்த சமயத்தில் எனக்கு என்ன தூண்டப்படுகிறதோ இது என்னுடையது அல்ல, இதை பிறருக்கு சேர்க்க வேண்டும் என்ற பரிசுத்த ஆவியின் உந்துதல் அதிகமாக இருந்து உந்தி தள்ளினால் அதை பிறருக்கு கொடுக்க முயற்சிப்பேன், எத்தனிப்பேன். அல்லது அந்த சமயத்தில் என்னை தீய ஆவி தூண்டியிருந்தால் இதை எடுத்துக்கொள், உனக்காக கொடுக்கப்பட்டது என்பது மேலோட்டமாக மேலோங்கி நின்றால் அதன்படி செய்வேன். அதுதான் உண்மையான பதில். ஒரு சிச்சுவேஷன், ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும். எந்த நிலைப்பாடை நான் எப்படி எடுப்பேன்? பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையும் உந்துதலும் அதிகமாக இருந்தால் நல்ல நிலைப்பாடை எடுப்பேன். சாத்தானும் அந்த தீய எண்ணங்களும் அழிந்திருந்தால் அந்த நிலைப்பாடை எடுப்பேன். மரம் எந்த பக்கம் சாய்ந்து இருக்கிறதோ அந்த பக்கம் தான் விழும். ஆகவே நீ எதை சார்ந்து இருக்கிறாய்? இறைவனை சார்ந்திருந்தால் இறைவன் பக்கம் இருப்பாய், தீயதை சார்ந்திருந்தால் தீயவன் பக்கம் இருப்பாய். பணத்தின் இதமா, பரமனின் பதமா? நிர்மலா சுரேஷ் அவருடைய இயேசு காவியத்தின் வரிகள். எதை சார்ந்திருக்கிறேன் என்பதுதான் கேள்வி. Are we motivated by the commandments of the church or by the person of Christ? அடுத்த கேள்வியாக, நாம் ஊக்கமூட்டப்படுவது திருச்சபையின் கட்டளைகளா அல்லது கிறிஸ்து ஒருவராலா? திருச்சபை நமக்கு வழிமுறை தருகிறது, சட்டத்திட்டங்கள் தருகிறது. கேனன் லாஸ் என்று பல வகையான சட்டத்திட்டங்கள் உண்டு, அதன்படி நடக்க வேண்டும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவைகளில் இருக்கக்கூடிய the spirit of the law என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்ன? அந்த சட்டம் எதற்காக சொல்லுகிறது? அந்த சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒரு சின்ன உதாரணம், திருமணத்திலே இறுதியாக பங்கு தந்தையினுடைய NOC வேண்டும். ஓலைகள் எல்லாம் படித்து முடித்த பிறகு பங்கு தந்தை தடையில்லை, திருமணம் கொடுக்கலாம் என்று ஒரு உத்தரவு சீட்டு கொடுக்க வேண்டும். திருச்சபையினுடைய சட்டம் இது, கடைபிடிக்கப்பட வேண்டும், மாற்று கருத்து இல்லை. ஒரு முறை நான் தான் பங்கு தந்தை, ஒரு கிராமத்தின் பங்கு தந்தை. அவன் கடலூரில் வேலை செய்கிறான். கடலூருக்கு சென்றேன், பங்கு தந்தையின் இல்லத்தில் இருக்கிறேன்.
மாப்பிள்ளை விட்டார்ட்ட கேட்குறாரு, எங்கே உத்தரவு சீட்டு? ஐயோ மறந்துட்டோமே, வீட்டில் இருக்குதே. உத்தரவு சீட்டு இல்லாமல் எப்படி கல்யாணத்தை கொடுப்பது? அப்போ நான் பறிஞ்சு பேசுகிறேன், நான் தான் பங்கு ஃபாதர், நான் தான் சீட்டு கொடுத்தேன், அவங்க மறந்துருப்பாங்க, இந்த கல்யாணத்தை கொடுக்கலாமே, பிறகு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. மூஞ்சி கோபமாக வச்சுக்கிறார். உத்தரவு சீட்டு இல்லாமல் எப்படி கொடுப்பது? ஐயா, நான் தான் அந்த கொடுத்த நபர், நானே சொல்லுகிறேனே, பிறகு அந்த கடிதம் தான் முக்கியமா? பாருங்க, சட்டத்திட்டத்தினால் அப்படியே வழிநடத்தப்பட்ட ஆடுகளாக இருந்ததால் எனக்கு அந்த பேப்பர் வேண்டும். அந்த பேப்பரா முக்கியம்? எது முக்கியம்? அந்த திருச்சபையினுடைய வழிகாட்டுதலின்படி ஒழுங்குமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு ஓலை படிக்கப்பட்டு அந்த பையன் திருமணம் செய்வதற்கு தயார், எந்த தடையும் இல்லை என்பதுதான் சட்டத்தின் நோக்கம். அதை சொல்வதற்கு நபரே இருக்கிறார். யார் குறிப்பிட்ட அதிகாரியோ, அந்த லெட்டர் கொடுத்த அதிகாரியோ இருந்து சொல்லும் பொழுது கூட எனக்கு பேப்பர் தான் முக்கியம் என்றால், திருச்சபை கட்டளை தான் அங்கு நிற்கிறதே தவிர ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்டிய நேயம் இல்லை. Are we gladly stuck to the wonders of the Lord, or do we move on to seek the Lord himself? பல சமயங்களில் நாம் இறைவன் செய்கின்ற அந்த புதுமைகளை நோக்கித்தான் செல்கிறோமே தவிர இறைவனை நோக்கி செல்கிறோமா? இப்போ சமீபத்தில் நான் ஒரு கேட்டேன், எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்குது, கோபமாகவும் இருக்குது. திடீர்னு ஒரு புரளி, பௌர்ணமி நிலாவில் மாதா கை குழந்தை வச்சிருக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கிறது பார்த்தீங்களா அப்படின்னு எனக்கு ஒரு ஃபோன். ஐயா, அந்த பாட்டி ஒரு உலக்கையில் குத்துறாங்கன்னு சொல்லி சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. நிலாவை பார்த்தா அந்த மாதிரி தெரியும், அது எப்போதும் இருக்கிறது தான், மாதா காட்சி கொடுக்கல. இப்படி ஏதாவது ஒரு புரளி வந்தால் அதை பெரிதாக ஏற்றுக்கொள்வது அல்ல. மாதாவோ இயேசுவோ ஆண்டவரோ நம்மிடையே இருக்கின்றார், நான் உங்களோடு இருக்கிறேன் என்கின்ற தன்மையில் நாம் வாழ வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட புதுமைகளும் புதிய எண்ணங்களும் அல்ல, ஆண்டவர் என்னை எப்படி வழி நடத்துகிறார் என்பதிலே கருத்து கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவரின் அற்புதங்களின் மகிழ்ச்சியால் தான் ஒன்றித்திருக்கிறோமா, அல்லது ஆண்டவரையே பற்றி கொள்ள தேடுகிறோமா? ஆண்டவர் நமக்கு முக்கியம், ஆகவே அவரை தேடுவோம். இறைவனை நாம் சிக்கென பற்றி கொண்டிருக்கிறோமா? அவர்தான் அனைத்தையும் தருகின்றவர், அவர் இருந்தால் போதும் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வேண்டும். What reward do you wish for your labors? Jesus asked. Nothing less than you, O Lord. தோமஸ் அக்வினாஸுக்கு தோன்றிய ஆண்டவருடைய கேள்வி இது. உனக்கு என்ன வேண்டும் தோமா? வேறென்றும் எதுவும் தேவையில்லை, ஆண்டவரே நீர் மட்டும் போதும். St. Louis de Montfort, Jesus Christ is the Alpha and the Omega, the beginning and the end of everything. He is the only teacher from whom we must learn, the only Lord on whom we should depend, the only model that we should imitate. இயேசுவே, நீரே அகரமும் நகரமும் துவக்கமும் முடிவும், நீரே முழுமுதல் குரு, உம்மிடம் கற்றுக்கொள்ள நீரே ஆண்டவர், உம்மை சரணடைய நீரே தலைவர், உம்முடன் இணைய நீரே மாதிரி, உம்மை பின்பற்ற உமக்கே புகழ் மகிமை ஆராதனை. புனித லூயிஸ் மோன்ஃபோர்ட். முழுந்தாள் இருப்போம் செவி. பல வகையான பரபரப்புகளுக்கு மத்தியில் உம்மை நாங்கள் சிந்திக்கவும் செபிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் உம்மை நாடி தேடி வரவும் அந்த உந்துதலை உத்வேகத்தை எமக்கு தாரும். உன்னதரின் சொல் கேட்பவர் உன்னதத்தை உணர்வர் என்பதை உணர்ந்திருக்கிறோம். பழையன கழிதல் புதியன புகுதல் என்பதற்கு ஏற்றவாறு பழைய நினைவுகள் பழைய ஆண்டோடு கழிந்து இந்த இரக்கத்தின் ஆண்டில் உமது இரக்கத்தை நிறைவாக பெறுவோமாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். எழுந்து நிற்போம், ஆசை பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று போழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ், மரியே வாழ்க.